இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்லேருந்து ஒரு கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரேஞ்ச் த ஃபாலோயிங் மெட்டல் இன் தி ஆர்டர் இன் விச் தே டிஸ்பிளேஸ் ஈச் அதர் ஃப்ரம் த சொல்யூஷன் ஆஃப் தியர் சால்ட்னு வந்து கேட்டுருக்காங்க. அப்போ என்ன பண்ணனா முதல்ல ஒரு சால்ட் ஓகேவா, ஒரு சால்ட்டையும் ஒரு மெட்டலையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது எந்த மெட்டல் எதை வந்து நமக்கு வந்து டிஸ்பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. இதை நம்ம சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து காப்பர் வந்து எடுத்துங்க. ஓகே, ஸோ காப்பர் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். காப்பர் எப்படி இருக்கும், அது வந்து ஒரு சாலிடாக வந்து இருக்கும். அப்போ நீங்கள் காப்பர் ஒயர் வந்து இருக்குது. அப்போ காப்பர் ஒயரை நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணால் டிசால்வ் ஆகுமா? டிசால்வ் வந்து ஆகாது. இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் சல்ஃபேட் வந்து எடுத்துப்போம். CeSO4 எடுத்து நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணால் அது நல்லாவே நமக்கு வந்து டிசால்வ் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து 0 ஆக்சிஜன் ஸ்டேட்டில் வந்து இருக்கும்போது வாட்டர் வந்து நமக்கு வந்து டிசால்வ் ஆகாது. இங்கே நமக்கு வந்து 2+ ஸ்டேட்டில் வந்து இருக்கும்போது நமக்கு வந்து டிசால்வ் ஆகுது. அப்போ எப்பவுமே ஒரு சொல்யூஷன் இருக்கும்போது அந்த மெட்டல் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அயானிக் ஸ்டேட்டில் வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ மெட்டாலிக் ஸ்டேட்டில் வந்து இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து டிசால்வ் ஆகாது. அப்போ அயானிக் ஸ்டேட்டில் தான் நமக்கு வந்து டிசால்வ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணிப்போம். காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ CeSO4 வந்து இருக்குது. ப்ளஸ் இதில் நீங்கள் பண்ண ஜிங்க் மெட்டல் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்கும். ஜிங்க் சல்ஃபேட் ப்ளஸ் நமக்கு வந்து காப்பர் வந்து நமக்கு வந்து நடக்கும். அப்போ என்ன மீனிங், ஜிங்கால காப்பரை வந்து டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். அப்போ காப்பரை எடுத்துட்டு அந்த இடத்துல போய் நமக்கு என்ன ஜிங்க் வந்து நமக்கு வந்து உட்காருது. அப்போ ஜிங்க் வந்து காப்பர் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுது. அதான் நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. விச் தே டிஸ்பிளேஸ் ஈச் அதர் ஃப்ரம் த சொல்யூஷன் ஆஃப் தியர் சால்ட். அப்போ நமக்கு என்ன ஜிங்க் வந்து நமக்கு வந்து காப்பர் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளேஸ் ஆயிடுது. இப்போ சப்போஸ் வந்து நம்ம என்ன பண்றோம், ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து எடுத்துக்கிறோம். ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு காப்பரை எடுக்கும்போது அப்போ நமக்கு என்னன்னா காப்பர் சல்ஃபேட் அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் காப்பர் சல்ஃபேட் அண்ட் ஜிங்க் இந்த ரியாக்ஷன் வந்து நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து நடக்காது. ஏன் இந்த ரியாக்ஷன் நடக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்குக்கு வந்து காப்பர் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்குது. ஆனால் காப்பருக்கு ஜிங்கை டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து கிடையாது. தட் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்குக்கு ரியாக்டிவிட்டி வந்து நமக்கு வந்து அதிகம். அப்போ ரியாக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கனால நமக்கு என்னது காப்பர் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளேஸ் பண்ண முடியுது. அப்போ ரியாக்டிவிட்டி வந்து எதுக்கு அதிகமாக இருக்குதோ அதுதான் நமக்கு வந்து டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். ஓகே, நம்ம வந்து கிரேட் 10 வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸில் மெட்டலோட ரியாக்டிவிட்டி சீரிஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த ரியாக்டிவிட்டி சீரிஸ் படி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலே மேலே வந்து இருக்கும். அப்போ ரியாக்டிவிட்டி வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து இருக்கும். மெக்னீஷியத்துக்கு அடுத்து நமக்கு என்ன இருக்கும், அலுமினியத்துக்கு வந்து இருக்கும். அலுமினியத்துக்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்கும், ஜிங்குக்கு வந்து இருக்கும். ஜிங்கு அப்புறம் நமக்கு வந்து Fe அப்புறம் நமக்கு வந்து காப்பர் வந்து இருக்கும். ஸோ இந்த ஆர்டர் தான் இருக்கும். அப்போ மெக்னீஷியம் என்ன பண்ண முடியும், அலுமினியத்தை டிஸ்பிளேஸ் பண்ண முடியும், ஜிங்கை டிஸ்பிளேஸ் பண்ண முடியும், அயன் டிஸ்பிளேஸ் பண்ண முடியும், காப்பர் வந்து டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். எல்லாத்தையுமே நம்ம டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். அலுமினியத்தால் என்ன பண்ண முடியும், மெக்னீஷியம் வந்து டிஸ்பிளேஸ் பண்ண முடியாது. ஆனால் ஜிங்கை டிஸ்பிளேஸ் பண்ண முடியும், அயனை டிஸ்பிளேஸ் பண்ண முடியும், காப்பர் வந்து டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். அப்போ ஜிங்க் என்ன பண்ண முடியும், அயனை வந்து டிஸ்பிளேஸ் பண்ண முடியும், காப்பர் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். அப்போ அந்த ரியாக்டிவிட்டி ஆர்டரை வச்சு நம்ம வந்து இதை வந்து டிசைட் பண்ணலாம். இல்லை நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி வந்து நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா, இதுக்கு நம்ம வந்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வச்சு நமக்கு வந்து டிசைன் பண்ணலாம். இப்போ இப்போ மெக்னீஷியோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நமக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -2.36 வந்து வரும். அப்போ அலுமினியத்துக்கு நமக்கு என்ன வரும், -1.66 வந்து வரும். ஜிங்குக்கு -0.76 வந்து வரும். அயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா -0.44. காப்பருக்கு வந்து நமக்கு வந்து ப்ளஸ் வேல்யூ வந்து வரும், 0.34 வந்து வரும். ஓகேவா, அப்போ எதுக்கு வந்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து கம்மியாக இருக்குதோ அதுக்கு வந்து நமக்கு வந்து ரியாக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நமக்கு என்ன ஆகுது, இப்போ காப்பர் 2+ மாறுது அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆக்சிடேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே ரிடக்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம், காப்பர் 2+ 2 எலக்ட்ரான்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு 2 எலக்ட்ரான்ஸ் எடுத்துட்டு காப்பரா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிடக்ஷன் வந்து நடக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்போ ரியாக்டிவிட்டினா நமக்கு என்ன இருக்கணும், ஜிங்க் 0லேருந்து 2+ மாறணும். அப்போ ஆக்சிடேஷன் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருந்தால் தான் நமக்கு வந்து ரியாக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் பண்ணால் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். அப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குதுன்னா ரியாக்டிவிட்டி வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நமக்கு வந்து கொடுப்போம். அப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எதுக்கு வந்து கம்மியாக இருக்குதோ அதுக்கு ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதோட ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் நமக்கு என்ன வரும், +2.36 வந்து வரும். அப்போ ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் எதுக்கு அதிகமாக இருக்குதோ அதுதான் ரியாக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அப்போ மெக்னீஷியம் வந்து ரியாக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும், அதோட அலுமினியத்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஜிங்குக்கு அதோட கம்மியாக இருக்கும், அயனுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், காப்பருக்கு வந்து இருக்கிற ரொம்ப 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 கம்மியாக வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ இதான் நமக்கு வந்து ஒரு பேசிக் கான்செப்ட். அப்போ ஒரு சொல்யூஷனில் ஒரு மெட்டலை போட்டால் டிஸ்பிளேஸ் பண்ணுமா பண்ணாதா, ஒரு சொல்யூஷனை ஒரு பர்டிகுலர் மெட்டல் கண்டென்ட்ல வந்து வைக்க முடியுமா வைக்க முடியாதா அப்படின்றத வச்சுலாம் நம்ம வந்து இதை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இது அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நல்லா டீட்டெயில்டாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் நிறைய ரீசனல் கொஸ்டின் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ண முடியும்.